அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. இது ஏன் என்று சொல்கிறேன். நாங்கள் ஒரு இராணுவம். அதுபோன்று நாங்கள் செயல்பட வேண்டும். இப்போது நான் சொல்லப்போகும் ஒரு விஷயம் சில ஆண்டுகளில் நடைபெறக்கூடும். நமது உலகம் ஒரு குழப்பத்தில் உள்ளது. வரையும் பேனாக்கள் வைத்திருக்கவும் சமாதானப்படுத்தவும் நமக்கு நேரம் இருக்காது. இனியும் குழந்தை பாட்டில்கள் நமக்கு தேவைப்படாது. இனியும் சுயசோகத்தோடு இருக்கவும் குளியல் அறையில் அமர்ந்து கொண்டு அழவும் நமக்கு நேரம் இருக்காது. ஏனென்றால் நாம் நன்றாக டின்னர் சமைத்திருப்போம், ஆனால் நம் கணவர் அதை பாராட்ட மாட்டார். எனக்கு ஊக்கம் தேவை. யாரிடமாவது அதை பெறுங்கள். ஓ, அது மிகவும் நல்லது. அதை என் நெஞ்சில் பதிவு செய்துள்ளேன். இதுதான் விஷயம். நம் வாழ்வில் பலவிதமான அழைப்புகள் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் தேகத்தில் முதிர்ச்சி பெற்று வளர்வதற்கு பிறருக்கு உதவுமாறு நான் அழைக்கப்பட்டுள்ளேன். தேவன் என்னை தேர்வு செய்திருக்காவிட்டால் நான் ஒரு வறண்ட ஊழியத்திற்கு போயிருப்பேன். நல்லவேளை நான் போகவில்லை. என்னிடம் இறைச்சியும் காய்கறியும் உள்ளது. ஆனால் தேவனுக்கு நல்லதை செய்வதே என் விருப்பம். அவர் என்னை பெருமையாக நினைக்க நான் விரும்புகிறேன். உங்களிடம் ஒன்று சொல்கிறேன். தேவன் என்னிடம் மீண்டும் வரும் வரை நான் விசுவாசிப்பது என்னவென்றால், நீங்கள் கேட்க விரும்புவதை எப்போதும் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அது பிறகு உங்களுக்கு உதவும். அதுதான் என் வேலை. எபிரேயர் 5 விரைவாக நாம் பார்ப்போம். நான் எங்கிருந்து வந்துள்ளேன் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், முதலாவதாக கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதாகும். அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கிறிஸ்துவுக்கு நான் என்ன செய்ய முடியும். நீங்கள் எவ்வளவு அற்புதமானவர், அருமையானவர் என்று உங்களிடம் நான் சொல்கிறேன். தேவன் உங்களை நேசிக்கிறார். எனவே நீங்கள் நிராகரிப்போடு வாழ வேண்டியதில்லை. உங்களுக்கு கிருபை உள்ளது, கருணை உள்ளது. நாம் தூய்மையாக இல்லாததை பற்றி நினைத்து நமது நேரத்தை நாம் கழிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இப்படி கேட்கலாம், தேவனே, என்னை இங்கு எதற்காக அழைத்து வந்தீர்? என்னிடம் உள்ள தவறை எனக்கு தெரிவிப்பீர். இன்று அந்த குழப்பத்தோடு தான் நான் உள்ளேன். நான் ஒரு அருமையான படைப்பு. என் பாவங்களுக்காக நான் வருந்துகிறேன். என் தேவனே, இன்று நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும்? உமக்கு எப்படி நான் உதவுவது? உமக்கு எப்படி ஊழியம் செய்வது? பிறர் வாழ்வில் மேன்மையாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சோக விருந்தில் எவ்வளவு முறை அழுதுள்ளேன் என்பது உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் என் கணவர் கால்ஃப் விளையாடவும் ஃபுட்பால் விளையாட்டை பார்க்கவும் வெளியே செல்வார். அது எவ்வளவு முட்டாள்தனமானது! என் தேவனே, தேவ் மீண்டும் ஃபுட்பால் பார்க்கிறார். பிள்ளைகள் விளையாட வெளியே செல்கிறார்கள். வீட்டில் எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டும். அப்பொழுது தேவன் இப்படி என்னிடம் சொல்லியதை உணர்ந்தேன். நீ எவ்வளவு விளையாட்டுத்தனமாக இருக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லையா? அதை நான் நினைக்கிறேன். அப்போது நான் 7 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். என் வீட்டின் பின்புறம் உள்ள குளியல் அறையில் அமர்ந்து என் விழிகள் பிதுங்கியபடி நான் அழுதேன். ஏனென்றால் தேவ் ஃபுட்பால் பார்த்தார். அப்பொழுது என் வீட்டில் பைபிள் வகுப்பு நடத்தினேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவும் வல்லமையுள்ள ஒரு தெய்வ பெண்ணாக இருக்க நான் விரும்பினேன். ஆனால் அந்த வாரத்தின் மீதமுள்ள நாட்களில் என் தலை வீங்கியிருக்கும். முட்டாள்தனமாக இருப்பேன். ஏனென்றால் என்னை யாரும் கவனிப்பதில்லை. நான் ஒரு அருமையானவள் என்று யாரும் நினைப்பதில்லை. தேவ் கால்ஃப் விளையாட நான் ஊக்கப்படுத்துவேன். நீங்கள் ஏன் கால்ஃப் விளையாட போகக்கூடாது தேவ்? கால்ஃப் விளையாடுங்கள். வெளியே சென்று சில கால் பந்துகளை அடியுங்கள். ஏனென்றால் என் நாற்காலியில் நான் இருக்க வேண்டும். என் அருகில் என் பெட் டாக் இருக்கும். எனக்கு அது அமைதியாக இருக்கும். ரிமோட் என் கட்டுப்பாடில் இருக்கும். அதில் என்ன வித்தியாசம் என்று தெரியுமா? தேவ் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்றும் இல்லை. என் மகிழ்ச்சி அவர் சொல்வதிலோ செய்வதிலோ இல்லை. ஏனென்றால் நான் அருமையாக படைக்கப்பட்டவள். நான் அருமையானவள். இயேசு அப்படி என்னை படைத்துள்ளார். அவர் சிலுவையில் நமக்காக மரித்துள்ளார். ஹalleluya. மை ஒருமுறை என் குற்றத்தை ஒரு மூட்டையில் சுமந்தபடி நான் பார்க்கிங் லாட்டில் நடந்தேன்.
நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் 2 அல்லது 3 நாட்கள் குற்ற உணர்வோடு இருந்தேன். ஒரு பார்க்கிங் லாட்டில் வண்டியை நிறுத்திவிட்டு மிகவும் சோகத்தோடு ஒரு கடைக்கு நான் சென்றேன். தேவனே, என்னை போல் மோசமானவர் யாரும் இல்லை. என் தேவனே, நான் எதற்காக காப்பாற்றப்பட்டேன்? அது ஏனென்றால் தேவனே, நான் ஒரு கொடூரமான நபர். என்னை விட மோசமானவர் யாரும் இல்லை. அப்போது பரிசுத்த ஆவி என்னிடம் கேட்டது, இந்த பாவத்திலிருந்து விடுபட உன் திட்டம் என்ன? அப்போது நான் ஆவிக்குரியவளாக இருந்தேன். என் தேவனே, நீர் கல்வாரியில் மரித்து எனக்காக நீர் செய்த தியாகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். எனக்கு விடை தெரியும். அதற்காக என் வாழ்வில் நான் விண்ணப்பிக்கவில்லை. அப்போது அவர் கேட்டார், அதை நீ எப்போது செய்யப் போகிறாய்? எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. அதாவது, நான் செய்த பாவங்களை குறித்து நான் வருந்தினேன். அதற்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகு வெளிப்பாடு வந்தது. உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அப்போது பரிசுத்த ஆவி என் இருதயத்தில் சொன்னது, அந்த தியாகத்தை இன்னும் 3 நாட்களில் நீ பெறலாம். அதனால் அது உனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதை இன்றே கூட உன்னால் பெற முடியும். ஏனென்றால் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உள்ளன. கவனி, இந்த நிலையில் நீ எனக்கு நன்றாக இல்லை. ஏதாவது ஒரு காரணத்திற்காக உங்களை பற்றி நீங்கள் உயர்வாக நினைக்கவில்லை என்றால் இயேசுவின் நிமித்தம் இன்றே அதை செய்யுங்கள். எலியாவும் இசபேலும் அவரை பின்தொடர்ந்தது போல இருக்காதீர்கள். அவர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து சோகத்தோடு மரிக்க விரும்பினார்கள், மிகுந்த சோகத்தோடு. அப்போது தேவன் என்னிடம் கேட்டார், நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கிறாய் என்று. இப்போது நான் சரியாக இருக்க முயற்சிக்கிறேன். அது முடியுமா என்று தெரியவில்லை. எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். இப்போது பால் மற்றும் இறைச்சி பற்றிய என் கருத்தை கூறுகிறேன். நான் விசுவாசிப்பது பால் நமக்கு இனிப்பான நற்செய்திகளாகும். இறைச்சியை உண்பதால் நாம் எல்லா நேரமும் நாற்காலிகளில் அமரும்போது நம் எடை கூடும். ஆனால் தேவனை உண்மையாக நேசிப்பவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். ஆமென். மேலும் பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். அதோடு முடித்துக் கொள்வோம். அதன் அர்த்தம் என்ன? அவர் சொல்கிறார், நமக்கு எப்போதுமே பால் தேவை என்றால் கிறிஸ்துவில் நாம் யார் என்பது உண்மையிலேயே நமக்கு தெரியாது. அது பற்றிய வலிமையான விவாதத்துக்குரிய ஒரு நற்செய்தியை நான் கேட்டேன். அதனை நான் தவறாக உணரவில்லை. அதை நேசிக்கிறேன். அதில் எனக்குள்ள உள்ளுணர்வை நேசிக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவில் நான் யார் என்பதை அறிவேன். எனவே ஒருவரிடமிருந்து வலிமையான ஒரு செய்தியை கேட்பதை நான் தவறாக உணரமாட்டேன். ஏனென்றால் அவர்கள் மூலமாக தேவன் பேசுவதாகவே நான் நினைப்பேன். மற்றபடி அதை தவறாக உணரமாட்டேன். அவர் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். நம் குணத்தில் முரண்பாடு வரும்போது அது நிகழ்கிறது. அதற்கு காரணம் தேவன் நம்மை நேசிக்கிறார். அதை பற்றி நாம் மிகவும் பரவசப்பட வேண்டும். இன்று தேவன் அதில் என்னை கையாள்வதற்கு நன்றி. இதுவே போதுமானது. இங்கிருந்து நீங்கள் செல்லும்போது அதை அருமையாக உணர்வீர்கள். அதை மீண்டும் பேச முயற்சிக்கிறேன். உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடுவது முழுமையாக பயனற்றதாகும். அது நாம் நம்ப முடியாத அளவுக்கு பயனற்றது, அப்படித்தானே? பல ஆண்டுகளாக எனக்கு என்னை பிடிக்கவில்லை. ஏனென்றால் நான் எந்த நேரமும் எதிர்ப்போடு இருந்தேன். துணிச்சலாக எதையும் செய்தேன். என் வாயை திறக்காமல் பிறர் மீதுள்ள வெறுப்பை நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் இப்போது நான் இனிமையாக இருப்பதையே விரும்பினேன். என் குரலை தாழ்த்திக் கொள்வேன். அடக்க ஒடுக்கமாக பணிவோடு நடந்து கொள்வேன். நான் மிகைப்படுத்தவில்லை. முடிவில் நான் அப்படித்தான் இருந்தேன். நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன் என்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா?
நான் என்ன செய்கிறேன் என்பதை உங்களால் எண்ணி பார்க்க முடிகிறதா? நான் சில நாடுகளுக்கு செல்கிறேன். அங்கே பிசாசை ஆராதிப்பவர்கள் ஏராளமாக இருப்பார்கள். அங்கே பெண்களை விற்கும் ஆண்கள் அதிகம் இருப்பார்கள். அவர்களிடம் நான் சொல்வேன், உங்கள் நாட்டில் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவனை போற்றுவோம், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என் குரலை வெறுத்தேன், ஆனால் இந்த குரலை ஏன் தேவன் கொடுத்தார் என்று இப்போது புரிகிறது. அது வேறொன்றுமில்லை, ஏனென்றால் அது தனித்தன்மையானது. நான் வெளியே செல்லும் போது அடிக்கடி ஒன்றை கேட்பேன். உங்களை அடையாளம் தெரியவில்லை, ஆனால் உங்கள் குரலை நான் கேட்டிருக்கிறேன். என் குரல் தேவனின் ராஜ்யத்தில் நான் ஒரு வாய்க்கருவி என்று அடிக்கடி சொல்வேன். வேறு எதுவும் எனக்கு பயன்படுவதை விட என் பேச்சு எனக்கு பயன்படும். என் கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். என் குரலில் பல முட்டாள்தனமான விஷயங்கள் ஒலித்திருக்கின்றன. ஒரு அழகு நிலையத்துக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் கேட்டேன். அங்கே உள்ள பெண் கேட்டாள், உங்கள் முகத்தில் முடி இருக்கா? இல்லையே. அதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு பிடிக்கவில்லை. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைக்கப்பட்டேன். இங்கு நலமாக உள்ளேன். நேர்மையாக நான் நினைத்தேன். எனக்கு விழி எமையில முடியிருக்கு, புருவங்கள் இருக்கு. அதைத்தான் நான் நினைத்தேன். அவளிடம் நான் சொன்னேன், என் கண்ணு இமையிலையும் புருவத்திலையும் முடி இருக்கு. அவள் கேட்டாள், இல்ல இல்ல, உங்களுக்கு ஆட்டுக்குட்டி போல தாடி இருக்கான்னு. நான் சொன்னேன், நான் ஒரு பெண். நான் ஒரு பெண். அந்த குரல் தான் கனமா இருக்கும். அது ஏன் என்று சொல்கிறேன், அதை நினைத்து அடிக்கடி நான் சிரித்திருக்கிறேன். அது ஒரு வேடிக்கையான விஷயமாகும். அது ஏன் தெரியுமா? என்றாவது ஒரு நாள் வரும், அப்போது நான் குளியலறையில் 3 நாள் இருப்பேன். என் தேவனே, நீர் குரல்களை வழங்கிய போது தவறான வரிசையில் நான் இருந்த போல இருக்கு. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல தேவனே. ஏன் இப்படி ஒரு குரல் உள்ள பெண்ணாக நான் இருக்க வேண்டும்? அது மிக அருவருப்பானது தேவனே, மிகவும் அருவருப்பானது. அது மிகவும் கோளாறானது. உங்களில் நிகழும் சில மாற்றங்கள் உங்களுக்கே மிக வியப்பாகவும் மிகவும் துன்பமாகவும் இருக்கும். முடிவில் நீங்கள் சொல்வீர்கள், நான் அச்சத்தோடும் அருமையாகவும் படைக்கப்பட்டேன். நான் ஒரு விபத்தும் அல்ல, நான் ஒரு தவறும் அல்ல என்று. எனக்காக தேவன் சிலவற்றை செய்ய உள்ளார். உள்ளபடியே உங்களுக்காக தேவனிடம் சில விஷயங்கள் உள்ளன. அதை நீங்கள் மட்டுமே செய்ய முடியும். எனவே அதை செய்யுங்கள். முதலாவதாக, நாம் சிலவற்றை தவறாக நினைக்கிறோம். அதன் மீது நாம் கவனம் செலுத்தாமல் இருந்தால் வேறு யாரும் அதை பார்க்க முடியாது. நாம் மாறுபட்டவர்கள். ஒரு புத்தகம் படித்தேன். அநேக புத்தகங்கள் படித்துள்ளேன். பலவற்றை நான் படித்துள்ளேன். அதுதான் உண்மை. ஜான் ஓர்ட்பெர்க் எழுதிய புத்தகங்களை படித்து நான் மகிழ்ந்துள்ளேன். அவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் ஒரு கதையை அவர் பகிர்ந்துள்ளார். அது மனக்கிளர்ச்சி பற்றியது. அதன் மூலம் சில விஷயங்களை நீங்கள் அறியலாம். அதை நான் சொல்கிறேன். அது தூங்கும் நேரம். என் மகளின் அறைக்கு நான் சென்றேன். அவளை சுற்றிலும் விலங்குகளின் பொம்மையும் வேறு சில பொம்மைகளும் இருந்தன. அவள் இனிமையான ஒரு சூழலில் இருந்தாள். அவள் தூங்குவதற்கும் விழிப்பதற்கும் இடைப்பட்ட ஒரு நேரம். அவள் படுக்கை அறையில் நான் அமர்ந்தேன். அவள் கண்களை நான் உற்று பார்த்தேன். அவள் வசியப்பட்டது போல அதில் ஒரு தோற்றம் இருந்தது. அவளிடம் என் மனதில் இருந்ததை சொன்னேன். நீ இருப்பது எனக்கு நன்றாக உள்ளது. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா ஸ்வீட்டி? உன் தந்தையாக இருப்பதை விட வேறு எந்த ஈவும் எனக்கு நன்றாக இல்லை. என்னை முறைத்து பார்ப்பதை விட்டு அவள் சொன்னாள், டாடி, உங்களை மிகவும் நேசிக்கிறேன். அவள் கண்களோடு என்னுடைய கண்களும் பூரித்தது. இருவரும் அழுதோம். அவள் சிறு கைகளால் என் கழுத்தை அணைத்தாள். நாங்கள் உணர்வுபூர்வமாக இருந்தோம். அது நெகிழ்ச்சியான தருணம். முத்திரை பதிக்கும் ஒரு நேரம். ஒரு தந்தைக்கே உரிய இனிமையான நினைவுகளோடு அந்த அறையை விட்டு நான் வெளியேறினேன். அடுத்த பெட்ரூமுக்கு சென்றேன். அங்கிருந்த குழந்தையும் பொம்மைகளோடு இருந்தாள். சில பொம்மைகள் தரையில் உடைந்து கிடந்தது. அது இருட்டப் போகும் ஒரு நேரமாக இருந்தது. ஆனால் அவளுக்கு இருட்டை தெரியாது. அவளிடம் 2 கியர்கள் இருந்தன. ஒன்று வேகமானது, இன்னொன்று சுயநினைவில்லாதது. அவள் வளர்ச்சி மாற்றம் ஆன் மற்றும் ஆஃப் பட்டனை போன்றது. அதில் டிம்மர் சுவிட்ச் இல்லை. அவள் படுக்கை அருகே நான் அமர்ந்திருப்பேன். அது அவளுக்கு நிலையான ஒன்றாக இல்லை. அதில் அவளால் நிமிர்ந்து உட்கார முடியாது. அதில் நீண்ட நேரம் அவளால் அமர முடியாததால் அவள் கவனத்தை நான் ஈர்க்க முடியாது. நான் முன்பு போலவே அவளிடம் பேசினேன். நீ இருப்பது எனக்கு மகத்தானது.
உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்று தெரியுமா? என் வாழ்வில் உனக்கு தந்தையாக இருப்பதைப் போன்ற வேறு ஒரு ஈவு எனக்கே இல்லை. அவள் என்னை முறைத்து பார்த்தாள். திடீரென்று அவள் சொன்னாள், டாடி, உங்கள் மூக்கில் ஏதோ ஒன்று தொங்குகிறது. அங்குதான் விஷயமே உள்ளது. தேவன் பலவற்றை விரும்புவதை எப்போதாவது நீங்கள் கவனித்துள்ளீர்களா? அவர் ஓரளவு இருப்பதை எப்போதும் விரும்ப மாட்டார். அவர் உண்மையிலேயே பலவிதமானவர். இயற்கையில் கூட பல விதங்கள் உள்ளன. உதாரணமாக பறவைகளில் 10,000 வகைகள் உள்ளன. அந்த பறவைகள் எல்லாம் வெவ்வேறு விதமாக இருக்கும். நீங்கள் ஒரு பறவையை விரும்பலாம், அதை நீங்கள் உருவாக்க முடியுமா? உலகில் சுமார் 10,000 விதமான பறவைகள் இருக்கின்றன. 339 விதமான நாய்கள் உள்ளன. 2.5 லட்சம் மலர்கள் இருக்கின்றன. 2.5 லட்சம் மீன்கள் உள்ளன. தேவனுடைய விருப்பம் பலவிதமானது. நிறங்களிலும் வடிவங்களிலும் அளவுகளிலும் பலவிதங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தேவன் வித்தியாசங்களை விரும்புபவர். உங்கள் உதடுகளில் அதை பார்க்கலாம். உங்கள் உதடுகளை பாருங்கள். உலகில் 20,000 வகை பட்டாம்பூச்சிகள் உள்ளன. இதை கேளுங்கள். இதை உறுதி செய்ய 2 முறை நான் சோதித்தேன். 26,000 வகை மலர் செடிகள் இருக்கின்றன. 8,000 வகையான களை செடிகள் உள்ளன. ஒருவேளை நீங்களும் ஒரு களை என்று நினைப்பீர்கள். உங்களிடம் ஒன்று சொல்கிறேன். 10 விஷயங்களுக்கு களைகள் நன்மை செய்யும். மண்ணை உறுதிப்படுத்துதல், வனவிலங்குகளின் உணவாக இருத்தல், தேனீக்களுக்கான மலர் தேன், கலைநயத்தன்மைகள், அவை எல்லாமே இயற்கையாக இருக்கும். மரபியல் மாற்றத்துக்கு உதவும். அவை மனிதர்களுக்கு நல்ல உணவாகும். அது மட்டுமல்ல, அவை ஏராளமான வேலை வாய்ப்புகளை வழங்கும். ஏனென்றால் மனிதர்கள் அதை பறிப்பார்கள். எனவே தேவன் பலவற்றை விரும்புவார். நமக்குள் ஏன் மாறுதல் இல்லை? நாம் ஒரே மாதிரியாக தோன்ற தேவன் ஏன் விரும்புகிறார்? ஒரே தோற்றம், ஒரே செயல். எனவே பிறரைப் போல இருக்க விரும்புவதை நாம் நிறுத்த வேண்டும். இன்று நட்டாலி கிராண்ட் வழியாக நான் நடந்தேன். என் மகளின் குரலுக்கு ஒரு வாழ்த்து சொன்னேன். ஒரு நாள் வரும், அப்போது அவளிடம் நான் சொல்வேன், என்னை போல் நீயும் பாடலாம். ஆனால் இன்று அதை நான் சொல்லவில்லை. நான் சொன்னேன், ஒரு நேரம் வரும், அப்போது என்னை போல் நீயும் பாடலாம். ஆனால் உண்மை இதுதான், நான் நானாக இருக்க விரும்புகிறேன். நான் இதில் அறிந்தது என்ன தெரியுமா? பிறர் செய்வதைப் போல நானும் செய்ய விரும்பினால் அவர்களை நான் பாராட்ட மாட்டேன். ஏனென்றால் அதை பெறுவதில் நான் ஓய்வென்றிருப்பேன். அதில் உண்மை என்னவென்றால், தேவன் சிலருக்கு அந்த ஈவை வழங்கியுள்ளார். அதனால் அதை நாம் செய்ய முடியவில்லையே என்று நாம் பொறாமைப்படக்கூடாது. என்னுடைய ஈவு என்னை விட உங்களுக்கு பயன்படுகிறது. என் பணி அதிகமாகிறது. அநேக மக்கள் இப்படி நினைக்கிறார்கள், நீங்கள் செய்வதை நானும் செய்ய விரும்புகிறேன். நாங்கள் செய்வதை நீங்களும் செய்ய விரும்புகிறீர்களா? எதையாவது செய்வதற்கான ஆற்றலை தேவன் உங்களுக்கு தந்தால் அதோடு கூட அநேக விஷயங்கள் ஒன்று சேரும். நாம் எல்லோரும் மாறுபட்டவர்கள். 10 பெண்கள் இங்கே இருப்பார்கள். அவர்கள் மாறுபட்டு தோன்றுவார்கள். எனவே நமக்குள்ள உரிமையை வைத்து தேவன் நம்மை அழகாக பார்ப்பதை நாம் உணர வேண்டும். நீங்கள் இங்கே வந்தால் உங்களை எல்லோரும் பார்க்க முடியும். எனவே இப்போது இங்கு வாருங்கள். சரிதானே? முதல் வரிசைக்கு வாருங்கள். அப்படிதான், முன்னாடி வாங்க. ஓ, எல்லோரும் இங்கே வர முடியாது. உங்களில் யாராவது இவங்களுக்கு வழி காட்டுங்க. சரி சரி சரி, கவனமாக கேளுங்கள். இங்கிருக்கும் பெண்களில் ஒரே மாதிரியான தோற்றமுள்ள 2 பெண்கள் இருக்க முடியாது. சரிதானே? இல்லை, அப்படி யாரும் இல்லை. இங்கே உயரமானவர் உள்ளார். அவர் பெயர் ரோஜா. இவர் தேவியின் செயலாளர். தேவ் அமர்ந்திருக்கும் போது அவர் கண்களுக்கு நேராக இவர் அமர்ந்திருப்பார். ஆமென்.
இங்கே ஒரு அழகான பெண் இருக்கிறாள். அவள் தலைமுடி இயற்கையாக உள்ளது. உடனே என் தலையை பார்க்காதீங்க, அவளை பாருங்க. சிலர் பிரவுன் முடியோடு, பளிச்சிடும் முடியோடு, அடர்த்தியான முடியோடு, கருப்பு முடியோடு இருக்கின்றார்கள். என்ன ஒரு முடி, சுருட்ட முடியா! ஒரு அறையை நிரப்ப முடி. ஜாக்கி எனக்கு 30 ஆண்டுகளாக தெரியும். அவள் தன் தலைமுடியை நேராக்க முயற்சிப்பாள். எனக்கு சுருள்தான் பிடிக்கும். அது பரவசமானதல்லவா? வாவ்! தினமும் காலையில் எழுந்தவுடன் தலையை அப்படி உலுப்பிட்டு உங்க வேலையை கவனிக்கலாம் இல்லையா? இதுதான் விஷயம். என்ன முதல்ல பாருங்க பெண்களே, உங்களிடம் உள்ளதே உள்ளது, அதை கையாளுங்கள். ஒன்று சொல்கிறேன், உங்களிடம் உள்ளதை நீங்கள் ஏற்று கையாளுங்கள். நீங்கள் சொல்லலாம், என்னிடம் உள்ளது எனக்கு பிடிக்கவில்லை என்று. அடடா, அதனால உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்க போறதில்லை. இதைத்தான் இந்த வாரம் சொல்ல நான் விரும்பினேன். இன்னொரு விஷயமும் என் மனதில் உள்ளது, அதை இப்போது சொல்கிறேன். உங்கள் தேகத்தில் உள்ள ஏதோ ஒன்று, உங்கள் முடியோ, உங்கள் இதுவோ அதுவோ பிடிக்காமல் இருக்கலாம். அதை ஏதாவது செய்ய முடிந்தால் செய்யுங்கள். எனக்கு 70 வயதாகிறது, இருந்தாலும் எனக்கு வெள்ளை முடி பிடிக்காது. அதை பார்ப்பது எனக்கு உற்சாகமாக இருக்காது, உங்களுக்கும் பிடிக்காது. அதற்காக என்னால் ஏதாவது செய்ய முடிந்தால் அதை செய்வேன். அதை போலவே உங்கள் வாழ்வில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்காவிட்டால், அதற்காக எதுவும் செய்ய முடியாவிட்டால், இன்று உங்களிடம் நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை அணைத்துக் கொள்ளுங்கள். நீங்களா போலாம் பெண்களே. நன்றி. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகு. அவங்களுக்காக கைத்தட்டுங்க. இது என்ன தெரியுமா? இது ஒரு எம்ப்ராய்டரி செய்த துணி, குறுக்காக தைக்கப்பட்டுள்ளது. குறுக்கு தையல். என் மகள் குறுக்காக தான் தைப்பாள். இதை பாருங்கள். இதுதான் பிற்பகுதி. இதை பார்த்துவிட்டு இப்படி சொல்லாதீர்கள், இது எப்படி இருக்குமோ தெரியாது என்று. சில நேரங்களில் அப்படித்தான் நாம் சொல்வோம். தேவன் இதை செய்யவில்லை, எனவே இது எப்படி இருக்குமோ தெரியாது. இந்த பக்கத்தை பார்ப்போம். இதை தேவன் பார்க்கிறார். அவர் முழுமையானதை பார்க்கிறார். இது அழகாக செய்யப்பட்டுள்ளது. தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதை பாருங்கள். யாரோ இதை எனக்கு அனுப்பியுள்ளார்கள். ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. எல்லா நேரங்களும் மாறுபட்டவை. எல்லா வடிவங்களும் வித்தியாசமானவை. அதில் பரவசமான ஒரு விஷயம், அவைகளை ஒன்றுபடுத்தினால் அவை மிக அழகாக இருக்கும். நாமும் வித்தியாசமானவர்கள். பல நிறங்கள், பல வடிவங்கள், பல தாளந்துகள், பல ஆற்றல்கள். பிறரோடு நம்மை ஒப்பிடுவதையும் பிறர் மீது பொறாமை கொள்வதையும் நாம் நிறுத்துவோம். நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம். தேவனுக்கு பரவசமான ஏதாவது ஒன்று செய்வோம். கவனியுங்கள், நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம். தேவனுக்கு பரவசமான ஏதாவது ஒன்றை செய்வோம். என்று தேவனை மகத்தாக போற்றுவோம். அல்லேலூயா! நீங்கள் ஒரு சராசரி மனிதராகவோ அல்லது ஒரு தோல்வி அடைந்தவராக இருப்பதாக நினைத்தால் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். தேவனை பார்ப்பது போல உங்களை பாருங்கள். நீங்கள் அவரது விசேஷமான படைப்பு. நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைக்கப்பட்டுள்ளீர்கள். சங்கீதம் 139:14 சொல்கிறது, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது செயல்கள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு தெரியும். எனவே தேவன் நம்மை பார்ப்பது போல் நம்மை நாம் பார்க்க வேண்டும், உலகம் பார்க்கும்படியாக அல்ல. இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org-இல் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.